ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவி ப்ரோமோ தான். இன்றைக்கி எல்லாருமே ப்ரோமோ பார்த்து பயங்கர ஷாக் ஆகிருப்பீங்கன்னு தெரியும். ஆமாங்க, நம்ம பூர்ணிமா காசு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டு தானே. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், பூர்ணிமாவை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவோமோ இந்த விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சுங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 16 லட்சத்தை தூக்கிட்டு பூர்ணிமா போயிட்டாங்க. ஆமாங்க, இது உண்மையா இல்லையான்ற டவுட் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சுங்க. ஏன்னா விஜய் டிவி ப்ரோமோஸ் நம்ப முடியாது. அவங்க ப்ரோமோஸில் ஒன்று காமிப்பாங்க, ஆனால் நடந்தது வேறையா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பூர்ணிமாவுக்கு ஏற்கனவே தெரியும் 200% வந்துட்டு வெளியில் நம்மளோட பேர் பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு, நம்மளோட இமேஜ் பயங்கரமாக ஸ்பாயில் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயுமே வந்து கமல் சார் நிறைய ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. எப்படி வந்துட்டு வெளியில் கிளாப்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து பூர்ணிமா நிறையவே யோசிச்சுட்ருப்பாங்க, நம்ம பேர் இப்படி தான் கெட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பாக மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு வின் பண்ண வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம வந்துட்டு ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஃபைனலுக்கு போகிறதும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்க அந்த 16 லட்சத்தை எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவோட நேமில் தான் கடைசியாக இருக்குது. அந்த ஓட் லிஸ்ட்டில் கம்மியான ஓட்டும் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரீசனாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்க 16 லட்சத்தை தூக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த 16 லட்சம் கண்டிப்பாக வேல்யூ ஆன பர்சன் கையில் தான் கிடச்சிருக்கா இல்லையா, பூர்ணிமா அதை எடுத்துகிட்டு போனது யாருக்கெல்லாம் ஓகே, யாருக்கெல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் டவுட்டில் இருப்பீங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ப்ரோமோவில் காமிச்ச மாதிரி பிக் பாஸில் வந்துட்டு காசு கொண்டு வந்து வைக்கிறாங்க, 16 லட்சமாக வைக்கிறாங்க, அதை பூர்ணிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதானே டாபிக். ஆனால் உண்மையாகவே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வச்சுருக்கிறாங்க. நான் பூர்ணிமா எடுத்துகிட்டு போனது 16 லட்சம். 15 லட்சம் எப்பட்றா 16 லட்சம் ஆச்சு அப்படிங்கிற டவுட்டு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரமாக பூர்ணிமாவும் மாயாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காசை எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்ல, மாயா இது உங்கள் டிசிஷனுங்க, இது நல்ல டிசிஷன் தான், இது ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன், நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, இது நல்லது தான் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எடுக்கணும்னு இருக்குது, எடுக்க வேணான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தொலைங்களேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, 2 பேரும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சட்டு புட்டுன்னு இந்த பேச்சுவார்த்தையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து யோசிக்கிறாங்க, G2 யோசிக்கிறாங்க, லிவிங் ஏரியாவிலேருந்து யோசிக்கிறாங்க, பாத்ரூம்லேருந்து யோசிக்கிறாங்க, மேக்கப் ரூம்லேருந்து யோசிக்கிறாங்க. கடைசியில் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னா பூர்ணிமா அதுக்குள்ளே சோகத்தில் போயிட்டாங்க. என்னங்க இங்கேருந்து போகணுமா, எனக்கு அதை எடுத்துகிட்டு போகிற ஐடியாவே கிடையாது, இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாயா சொல்கிறாங்க, நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம், நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நான் இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன், ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது சும்மா போகக்கூடாதுங்க, ஒரு டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே எல்லா கேமராவும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருந்து நான் ஒரு கெத்தாக தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் மாயாவும் ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்காக ஒரு டான்ஸ் ப்ரிப்பரேஷனும் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, கடைசி நாள் இல்லையா, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி 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 டயர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப நேரமாக பூர்ணிமா வந்து பிக் பாஸ்ட்டு கேட்டிருந்தாங்க, பிக் பாஸ் தயவு செய்து காசு மேலே காசு வந்து அந்த பாட்டை மட்டும் போடுங்க, எங்களுக்கு லிரிக்ஸ் எதுவுமே தெரியல, நீங்கள் அந்த பாட்டை போட்டிங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே நான் போயிட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. அங்கே தாங்க பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் இந்த பணப்பெட்டி இங்கே இருக்கும், 3 தடவை வந்துட்டு பணத்தோட மதிப்பு மாறி மாறி வைக்கப்படும், இதில் யாருமே எடுக்கலை அப்படின்னா அதோட பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சார். அப்புறம் பூர்ணிமா யோசிச்சாங்க, சரி ஓகே எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும், எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே அங்கே தான் உள்ளே ஒன்று என்ட்ரானார் நம்ம முகமூடி கொள்ளக்காரர். உள்ளே வந்து ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு போனார். அது என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சத்தை 16 லட்சமாக மாற்றி வச்சுட்டு போனார். உடனே பூர்ணிமா சரி ஓகே இதுக்கு மேலெலாம் வேணாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகலாம், எல்லாருக்கும் கூப்பிட்டு
அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நேராக வாங்க விசித்ரா மேம் கூப்பிட்டு நம்ம ஒரு டான்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பணப்பெட்டியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. போய் நம்ம விச்சு மம்மியும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு 2 பேரும் டான்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்த டைமில் வேணாங்க உங்களெலாம் வச்சு டான்ஸ் ஆட முடியாது, நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல அவங்கள மொக்க பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அர்ச்சனா கிட்ட போய் சொல்கிறாங்க, அர்ச்சனா நான் அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா ஐயோ என்னங்க நீங்கள் இப்படியே எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக உடனே வந்துட்டு பூர்ணிமா மாய சொன்னேன், என்னங்க நீங்கள் தான் பெரிய டைட்டில் வின்னரு, 50 லட்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் வாயை நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்கணுமா, நாங்கள் இந்த காசோட போகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மொக்கையை போட்டு போனாங்க. அர்ச்சனாவோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிக் பாஸ் குட்டி மூளை இருக்கிறார்ல அந்த விஷ்ணு தாங்க, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தினேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கண்டிப்பாக பாருங்களேன் இந்த பணப்பெட்டியை பூர்ணிமா தான் எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தாங்க உண்மையாகவே பூர்ணிமாவோட லவ்வர், அவர் கரெக்டாக கணிச்சார் பார்த்துங்க பூர்ணிமா தான் அந்த காசை எடுத்துகிட்டு போகுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணி இன்னும் குளிச்சுட்டு வரலையே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே அவர் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம இந்த விஷ்ணு என்ன பண்ணார், நம்ம போய் மணிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட சொல்கிறார். தினேஷ் சொல்கிறார் விடு விடு அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவன் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன் நம்மளால. ஆனால் நம்ம விஷ்ணு தினேஷ் பேச்ச கேட்பாரா, நான் பிடிச்ச பயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு போய் மணியை போய் கதவை தட்டுறாரு. பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்க அந்த அப்பாவி பையனை கதவை தட்டி குளிக்க விடாமல் வெளியில் வர சொல்லி டேய் நீ போய் பணத்தை எடுறா, பூர்ணிமா பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மணியோ ஐயா அந்த காசில் எனக்கு வேணாம், எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரிடா ஒரு ஃப்ரெண்டாக தான் சொன்னேன், நீ எடுக்கலன்னா ஓகே சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு இருக்காங்க. போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறாங்க பூர்ணிமா, நான் சரி ஓகேங்க நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இங்கே எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போய் பணத்தை எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு விச்சு மம்மியை கட்டி பிடிச்சி விச்சு மம்மி பாய் நான் கிளம்புறேன், எனக்கு இந்த டைம் முடிஞ்சு போச்சு, இங்கே இருந்த டைமு இந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பெரிய விடைப்பட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு அர்ச்சனாவும் வந்துட்டு சரிங்க ஓகே நல்ல டிசிஷன் தான், இருந்தாலும் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேங்க இதில் என்ன இருக்குது, எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிக் பாஸ் இருக்காரு பாருங்க சரியான ஆளு தாங்க. ஆனால் அவங்க பெட்டியை தூக்கிட்டு போகிற நேரத்தில் பாட்டு போட்டார். அது மட்டும் இல்லைங்க அந்த பாட்டுக்கு எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். சொன்னாங்க இருங்க எனக்கு டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிடுச்சு, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் கேட்டுட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே பாடுங்க அப்படின்னு பூர்ணிமாவும் நிற்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. மாயாவும் ஒரு பாட்டு பாடி அவங்களுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்புனாங்கங்க. இவ்வளோ தாங்க நடந்தது. ஒரு வழியாக அந்த பணப்பெட்டியோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் என்ன பூர்ணிமா வெளியில் போவாங்கன்னு நிறையா பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டைட்டில் ஜெயிக்கணுன்றதுக்காகவே பயங்கர இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே கொஞ்சம் நெஞ்சமான தேட கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற சந்தோஷம் தாங்க எல்லாருக்கும் இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.